அப்படியே நீ உன்னைய பேசுற போது எனக்கு தான் வலிக்கும். சரியா? என்ன நினைப்பாங்க? 60 ரூபாய். போடி. என்னடி தப்பு என் மேல? என்ன தப்பு? ஒழுங்கா போயிடு. சரியா? ஓவரா பேசாத. அழகுதான் ஓடி போயிடு. செருப்பால அடி. இது பாரு, நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே என்ன அப்படிதான் பாப்பாங்க. நான் ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருந்தேன், என் பின்னாடி எல்லாருமே அசிங்கமா பேசுறாங்க. என்னடா அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. சரியா? புரிஞ்சிக்க. இந்த உலகமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காது. நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? ஓகே, அந்த பொண்ணு ஏதோ இது ஏதோ அலர்ஜியா இருக்கு, அதனாலதான் என் கை டச் பண்றதுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி நடந்துருக்காங்கடா. எங்க பெரியம்மாவை இது வரைக்கும் என் கை தொட்டது கிடையாது. எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் பயம், எங்க எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு வந்துடும்னு. போங்கடா. நான் ஒரு வாட்டி தான் ஒர்க்குக்கு போனேன் தெரியுமா? ஆனா நான் 3 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு ஒரே டிகிரி இப்போதான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த பொண்ணு வேலையில ஜாயின் பண்ணிக்கினாங்க, ஆனா என்ன ஏத்துக்கல. எதுக்கு? இந்த மாதிரி ஸ்கின் இருக்குன்னு தான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். என்னது டைம் வேணுமா? டைம் வேணும். 2 நாள் டைம் கொடுத்தல்ல? 2 நாள் டைம் கொடுக்கும்போது என்ன கிழிச்ச? அப்போ எல்லாம் சொன்னல்ல, வேணா சொன்னல்ல. சரி, கையெடுத்து பேசு. என்ன கையெடுத்து பேசு? அப்போ பேசும்போது மட்டும் தெம்பன் இருக்கும், இப்ப எல்லாம் கசக்குதா என் மூஞ்சி பாத்திட்டு உடனே? நான் யோசிச்சு சொல்றேன். என்ன யோசிச்சு சொல்ற? அத இது பண்ண முடியல. என்னால திடீர்னு இதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, ஷாக்கா இருக்கு. போடா, உன்கிட்ட நான் பேசினல்ல, என் செருப்பெட்டி நான் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி சீப்பான பர்சன்ஸ்ட்டு நான் பேசினேன், எனக்கே இரிட்டேட் ஆகுது. என் மேலதான் எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் இப்பெல்லாம் இருக்கு, நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நாளைக்கு நம்ம மேரேஜ் ஆகி நம்ம வெளில ரோட்ல போயில நம்மள முன்னாடி விட்டு பின்னாடி ஏன் போய் காது பட பேசுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா நான் நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது நீ என்ன சொன்னீங்க? நான் இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்து நீ என்ன சொன்னேன்னு தான் கேட்டேன். ஒரு நிமிஷம், நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்னேன். ஆனா நீ இப்படி இருக்கும் நீ அன்னைக்கே சொல்லிருக்கணும். இப்போ நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை லவ் பண்ணனும் வாண்டடா வரலையே, நீ தானே வந்த. ஐயோ, நான் வாண்டடா வந்தேன்னா வரலன்னு சொல்லல. ஆனா நீ சொல்லிருக்கணுமே, அப்பயே உடைச்சு பேசிருக்கணுமே. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லணுமே. நீ 2 நாள் யோசி, ஒரு நாள் யோசினா நான் என்னோட மைண்ட் செட்ல நான் என்னென்ன யோசிச்சுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். அதை உனக்கு சொன்னா புரிஞ்சிருமா? சொல்லு. ஆனா நேத்தெல்லாம் அப்படி பேசிட்டு இருந்த, யார் என்ன பேசினாலும் சரி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாழ்தா உன் கூட தான், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஆமாண்டி சொன்னேன். அந்த பேச்செல்லாம் எப்போ எங்க போச்சு? ஆமாண்டி சொன்னேன்டி, இப்போ உனக்கு தான் சொல்றேன். ஆனா நான் இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டைம் கொடு. டைம் கொடுக்குமா? ஏய், என்னடா பேசுற? புரியுதா நீ பேசுறது உனக்கு? நீ பேசுறது உனக்கு புரியுதா? புரிஞ்சுதாண்டி பேசுறேன். ஆமாப்பா, எங்கள் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாது. சரிங்களா? நான் பாட்டு சிவனே நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீயா கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிட்டு எல்லாம் இது பண்ண, நீ தான் பண்ண. சரியா? திருப்பி நான் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நான் உன்கிட்ட பேசினது லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசலையே. ஐயோ, நான் லவ் பண்ணிருந்தேன். ஆனா நீ நான் லவ் பண்றேன்னு சொன்னப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆன பிறகு 2 நாள் டைம் கொடுத்தா நான் யோசிச்சு வச்சிருந்தேன். நான் என்னென்னமோ யோசிச்சேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு இப்ப சொல்றதே அன்னைக்கு சொல்லிருக்க கூடாது. நீ நேத்து தான் சொன்னேன். நீ என்ன சொன்ன நேத்து? என்ன சொன்ன நேத்து? நீ என்ன சொன்ன? உன் ஃபேஸ்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ ஆமாடி, நான் சொன்னேன்டி. ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அந்த பொண்ணு உங்களை எதுக்கு விட்டுட்டு போயிடுச்சு? நீ அழகா இல்லைன்னு நினைச்சிட்டா. ஆமா, நீயும் என்ன அப்படித்தானே நினைச்சிட்டு போயிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு உனக்கு டிஃபரெண்டே கிடையாது, அதுக்கும் சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு விட்டுட்டு போனது நீ அழகா இல்லைன்னு. ஆனா இது எனக்கு இருக்கிற ஒயிட் பேச்சஸ். சரியா? ஆனா இது நீ ரீசன் வச்சுட்டு நீ விட்டுட்டு போறல்ல. நான் சத்தியமா வேற ஏதாவது இருந்தா கூட ஏத்துக்கலாம். இப்ப நான் உன் வழிக்கே வரேன், நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் இப்போ உன்னை வெளில கூட்டி போயில என் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ல பார்த்து ஒரு மாதிரி அது
அப்படியே நீ உன்னைய பேசுற போது எனக்கு தான் வலிக்கும். சரியா? என்ன நினைப்பாங்க? அருவருப்பாரு. ஃபேமிலி வந்துட்டு என்கிட்ட வாழ போகுமா? உன்னோட ஃபேமிலி வருமா? சொல்லு. உன் ஃபேமிலிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியா? என்னென்னமோ பேசினேன், அழுது முட்டி போட்டு உங்க அம்மாவுக்கு கால் பண்ண, அது இதுன்னு என்னென்னமோ பேசினேன். ஆமாண்டி, எல்லாம் பணம் தாண்டி. ஆனா இப்படி இப்ப நினைச்சு கூட பாக்கலடி. சும்மா வந்துட்டு ஏமே எல்லா குறையும் சொல்லிட்டு இருக்கா. ஆமாண்டா. அன்னைக்கு நான் அவ்வளவு பேசல. அன்னைக்கு நீ ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதானே நிலைமை, இதானே இது அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அந்த மாதிரி காட்டுற சிச்சுவேஷன்ல நான் இருக்கல. சரியா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல. என்னடி சொன்ன? நீ இப்படி சொன்னியா? நான் எதுமே சொல்லலையா? நீ பட்டு படாம பேசுன. என்கிட்ட நீ அன்னைக்கே ஓபனா சொல்லிருக்கணும் எல்லாத்தையுமே. எனக்கு இப்படி இருக்குடா, அந்த பிரச்சனை இருக்குடா நீ சொல்லிருக்கணும். அன்னைக்கு சொல்லாம வந்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நான் பண்ணேனா? ஆமாண்டா, நீ தான்டா பண்ண. நான் உன்னை சேஞ்ச் பண்ண, நான் உனக்காக வந்தல்ல, ஏன் தப்புதான். சரியா? நானா உன்னை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன்? நீயா வந்து இது பண்ண? இன்னைக்கு நீயா வந்து இது சொல்ற? நான் வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னேனா? நீ பேசுறனால தான் இத்தனை நடந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணேன்னு நான் சொன்னேனா? ஃபர்ஸ்ட் நீ பேசுறனால தான் இத்தனை நடந்துச்சு. இதுக்கு எல்லாமே ரீசன் நீ மட்டும் தான் காரணம். நீ தான்டா இங்க வந்துட்டு இப்போ ப்ரப்போஸ் பண்ணதுடா. ஆமாடி, நான் ப்ரப்போஸ் பண்ணதாண்டி, இல்லன்னு சொல்லலடி. ஆனா இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடி. அப்படினா உனக்கு வந்துட்டு என்ன? ஃபேஸ் தான் முக்கியம். ஐயோ, எனக்கு ஃபேஸ் தான், அழகு தானே முக்கியம். ஆமாண்டி, அழகு தாண்டி முக்கியம். நீ அழகா இருப்பேன்னு தாண்டி நினைச்சு லவ் பண்ண. ஒரு சின்ன இது அன்னைக்கே இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கேன், சத்தியமா அன்னைக்கே நான் போயிட்டே இருந்திருப்பேன். எல்லாத்தையும் நீங்களே ஆசையை வளர்ப்பீங்களா? இப்ப நீங்களே வந்துட்டு கடைசியில எல்லா தப்பையும் ஏன் மேலே சொல்றா? ஆமாண்டா, உன்னோட தாண்டா தப்பு. போடி. என்னடி தப்பு என் மேல? என்ன தப்பு? ஒழுங்கா போயிடு. சரியா? ஓவரா பேசாத. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட வந்துட்டேனா? லவ் பண்ணிடா, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். கட்டினா உன்னை மட்டும் தான் கட்டுவேன். நான் எங்க அம்மாக்கு கால் பண்ணனா? இல்லதானே? நீ தானே உங்க அம்மாக்கு கால் பண்ண. இருடி, எல்லாமே வாஸ்தவம் தாண்டி. ஆனா இப்படி இருப்பேன் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடி. நானே வந்து ரோடுக்காக 4 பேர் போயில இதே மாதிரி ஒருத்தன் போய்க்கிருந்தான். அப்ப நான் வந்து இது பண்ணேன், கலாச்சேன். ஆனா இன்னைக்கு அதே இது என் லைஃப்ல வரங்கிறப்ப எனக்கு என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அழகு தாண்டி. ஓடி போயிடு. செருப்பால அடி. இது பாரு, செருப்பால அடிச்சிருவேன். ஒழுங்கா போயிடு. அடிச்சு பாரு. சரியா? உன்னை தொட்ட என் செருப்பு தாண்டா அவமானம். சரியா? அவ்வளவு சீப்பான பிஹேவியர் உன்னோடது. சரியா? நம்பி ஏமாத்துறது இந்த பொம்பளை பிள்ளையதான். போடா, இனிமே லைஃப்ல வந்துராத. ஆனா இது பாரு, இதெல்லாம் மாறிட்டு நான் வரேன். சரியா? இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஈஸியா போயிடும். ஆனா அப்போ மூஞ்சி பாக்குறதுக்கு எனக்கு இரிட்டேட் ஆகும். அப்ப நான் வந்து இதோட அழகான தேவதையெல்லாம் கல்யாணம் சீ போ. ஹலோ. ஆனா ஒரு நாள் உன்னை நான் மீட் பண்றேன். ஆனா அப்போ நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கலாம்டி. போடி.